ஓம் நமக் சிவாய. அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தில் காசி ஜாதகம், அதாவது காசி தோஷம் அப்படின்ற ஒரு அமைப்பு ஜோதிடத்தில் உண்டு. அது என்ன அமைப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1, 4, 7, 10ன்னு சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களில் சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பை தான் அது காசி ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த காசி ஜாதகத்துக்கு என்ன ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காசிக்கு போய் பரிகாரம் செஞ்சுட்டு வந்தாக்கா அதனுடைய தோஷ நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஜோதிடர்கள் சொல்கிற ஒரு விஷயந்தான். ஏன் இந்த அமைப்பு நமக்கு ஜாதகத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம முன் ஜென்மத்தில் நம்ம பிரேத தோஷம் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஏதாவது இறந்து போனவங்களுக்கு செய்ய வேண்டிய கிரயங்கள் செய்யாமல் இருக்கிறது, முதியோர்களை நம்ம பார்த்துக்காம இருக்கிறது, ஊனமுற்றவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பாதிப்பை நம்ம கொடுத்துருப்போம். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு காசி ஜாதகமாக பிறக்கக்கூடிய அமைப்பை நமக்கு கொடுக்குது. அப்போ எல்லாருமே காசிக்கு போய் தான் பரிகாரம் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா எல்லாராலையும் முடியாது. செலவு பண்ணிட்டு போக முடியறவங்க போவாங்க, சில பேரால் அங்கே போக முடியாது. அப்போ நம்ம இங்கே இருந்தே அந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இறந்து போகிறவங்க யாராவது அட்ரஸ் இல்லாமல், சொந்த பந்தம் இல்லாமல் அநாதப்பிடம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவிகளை கொடுத்து அந்த ஈமக்கிரிய விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது அந்த காசி ஜாதத்துக்கு உண்டான பரிகாரமாக அது நமக்கு மாறுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹாஸ்பிட்டலில் நம்ம சொல்லி வைக்கலாம். யாராவது உறவினர்கள் இல்லாத ஒரு பிரேதம் ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் அதை முன்னிறுத்தி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சாக்கா நமக்கு அதை சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம போய் அதுக்கு உதவி பண்ணுறது நமக்கு அந்த காசி ஜாதகத்துக்கு உண்டான ஒரு தோஷ நிவர்த்தியாக நம்ம எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.